பாகியும் சுப்பு இவர்களுடைய ஒரே மகன் தான் ராஜு. ராஜுவுக்கு பணக்கார பொண்ணான பூஜாவை கல்யாணம் செய்து வச்சாங்க. ஒரு நாள் பூஜா கணவன் ராஜுவிடம், ஏங்க மாமாவையும் அத்தையையும் பின்னாடி இருக்கிற அவுட் ஹவுஸ்ல தங்க வைக்கலாங்க அப்படின்னு மெல்லமா ராஜுவிடம் சொன்னா பூஜா. எதுக்கு அம்மாவையும் அப்பாவையும் அவுட் ஹவுஸ்க்கு அனுப்பணும்? இல்லைங்க, நம்ம வீட்ல ஒரே பெட்ரூம் தான் இருக்கு. அம்மாவும் அப்பாவும் அந்த ரூமையும் நமக்கே கொடுத்துட்டாங்க. பாவம், அவங்க ஹால்ல வெறும் தரையில படுத்துட்டு இருக்காங்க. அதனால தாங்க சொல்றேன், அவுட் ஹவுஸ்க்கு போனா அவங்க கொஞ்சம் நிம்மதியாவது தூங்குவாங்கல்ல. ஏதோ ஒரு பொய்யான காரணத்தை சொன்னா பூஜா. அத கேட்ட பாகியமும் சுப்புவும் மருமகளுக்கு நம்ம இங்க இருக்கிறது ஏதோ தொந்தரவா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களே யாருக்கிட்டையும் சொல்லாம அவுட் ஹவுஸ்க்கு போனாங்க. அவங்கள அவுட் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் பூஜாவுக்கு சந்தோஷம் தாங்கல. தினமும் ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணியே சாப்பிட்டா. வீட்ல சமைக்கிறதே இல்ல. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாமியார் பாக்கியம், ஏமா பூஜா, வெளியில ஏன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உடம்புக்கு ஒத்துக்காதுமா. நான் வேணா தினமும் உங்க 2 பேத்துக்கும் சமைச்சு வச்சுட்டு போகட்டா? அத்தை, சமையல் மட்டும் செய்து வைங்க. இங்க இருந்து ஒரு பருக்கு சோத்த கூட எடுத்துட்டு போக கூடாது, புரிஞ்சுதா? அப்படின்னு ரொம்ப அதட்டலா பேசினா. அத கேட்ட மாமியார் பாக்கியம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மகனுக்காகவும் மருமகளுக்காகவும் பார்த்து பார்த்து சமையலை பண்ணி வச்சாங்க. ரொம்ப களைப்போட அவுட் ஹவுஸ்க்கு போனாங்க. என்ன பாக்கியம், வெறும் கைய வீசிட்டு வந்திருக்க, சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு வரலையா? ரொம்ப பசிக்குது அப்படின்னு சுப்பு கேட்கவும், அது இல்லைங்க, நம்ம மருமக பூஜா காரம் சாராம சமைக்க சொன்னா. அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது இல்லையா, எடுத்துட்டு போன்னு சொன்னா. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பாகியம் ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிக்க கணவர் சுப்புவும் அத புரிஞ்சுக்கிட்டாரு. சரி பாகியம், இப்ப சாப்பாட்டுக்கு என்னமா பண்ணுறது? கையில சுத்தமா காசு இல்லையே அப்படின்னு ஒரே யோசனையா இருந்தாங்க. உண்டியல்ல கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கிறேங்க, அத உடைச்சு வேணுங்கிற மளிகை சாமானத்தை வாங்கிட்டு வரங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு காசை எடுத்துக்கிட்டு போனாங்க பாகியம். கடைக்கு போய் அரிசி, பருப்பு, எண்ணெய்னு தேவையான மளிகை சாமானத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க பாகியம். அன்னைக்கு சாயந்தரம் ராஜு, பூஜா, அம்மா அப்பா எங்க? காலையில இருந்து இங்க வரவே இல்லையா? நான் போய் அவங்கள பாத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா ராஜு. அட, உங்க அம்மாவும் அப்பாவும் காலையில இருந்து இங்க தாங்க இருந்தாங்க. டிவில வர எல்லா சீரியலையும் பார்த்துக்கிட்டு வயிறு முட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூங்குறதுக்கு போனாங்க. இப்ப ஏன் நீங்க அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு ஒரு பொய்யான காரணத்தை சொன்னா பூஜா. அப்படியா பூஜா? சரி சரி, போய் தூங்கட்டும், நான் காலையில அவங்கள பாத்துக்கிறேன். நான் ஒன்னும் இப்ப போய் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு ராஜு சொல்லிக்கிட்டு உள்ள போனான். மறுநாள் காலையில ராஜு, பூஜா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன், அப்படியே அம்மாவையும் அப்பாவையும் போய் பாத்துக்கிட்டு போறேன். எதுக்குங்க காலையிலேயே போய் டிஸ்டர்ப் பண்றீங்க? அவங்க கை செலவுக்கு பணம் இருக்குமோ இல்லையோன்னு தெரியல பூஜா. அட, நீங்க வேறங்க. நீங்க இப்படி ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அவங்க இங்கதான் வர போறாங்க. நாள் முழுக்க இங்கதான் இருக்க போறாங்க. அந்த பணத்தை நான் கொடுக்க மாட்டேனா? என்கிட்ட கொடுங்க, நானே கொடுத்துடுறேன். அதுவும் சரிதான் பூஜா, எனக்கும் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நீ ஏன் இந்த பணத்தை கொடுத்துடு. பூஜா அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டா. பூஜா தினமும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தன் கணவர் ராஜுவை அவங்க அம்மா அப்பாவை பார்க்க விடல. இப்படியே நாட்கள் போய்கொண்டே இருக்க, ஒரு நாள் அவுட் ஹவுஸ்ல இருக்கிற பாகியமும் சுப்புவும், ஏங்க அரிசி தீந்து போச்சு, இப்ப என்ன பண்ணுறது? அடுத்த நேரம் சாப்பாட்டுக்க இப்ப வழி இல்லைங்க அப்படின்னு பாகியம் கவலையோட சொல்ல, பாகியம், நான் போய் வெளியில ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். ஏங்க இருங்க, நானும் உங்க கூட வரேன். பாகியமும் சுப்புவும் ஒரு பெரிய வீட்ல வேலை தேடிக்கிட்டு போனாங்க. அவங்களுக்கும் அங்க வேலை கிடைச்சது. பாகியத்துக்கு சமையல் வேலையும்
சுப்புவுக்கு தோட்ட வேலையும் கிடைச்சது. இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்க, ஒரு நாள் பணக்கார தந்தையான பூஜாவுடைய அப்பா தனசேகர் பாக்கியமும் சுப்புவும் வேலை செய்யும் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அது அவருடைய நண்பர் வீடு. அப்போ பாக்கியமும் சுப்புவும் வேலை செய்து கொண்டிருந்தத பார்த்தாரு. சுந்தரம், இவங்க யாரு? உங்க உறவினர்களா? அப்படின்னு தெரியாதது போல கேட்டாரு தனசேகர். அதெல்லாம் இல்லப்பா தனசேகரு, பாவம் அவங்க மருமக அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாம். சாப்பிட்றது கூட வழி இல்லாம ஒரு வேலை கேட்டுட்டு என்கிட்ட வந்தாங்க. நான் தான் வயசானவங்கன்னு சொல்லி பாவம் பார்த்து கொடுத்தேன். அதை கேட்ட தனசேகருக்கு ஆத்திரம் வந்துச்சு. உடனே அங்கிருந்து கிளம்பி நேரா பூஜாவை பார்க்க போனாரு. பூஜாவுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே பூஜா அப்படின்னு கூப்பிட, வாங்கப்பா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. என்ன ஆச்சா? உன்னால ஒரு வயசானவங்களை கூட சாப்பாடு போட்டு ஒழுங்கா பாத்துக்க முடியாதா? உன் பண திமிருனால உன் மாமியாரையும் மாமனாரையும் வீட்டை விட்டு விரட்டி விட்டு இருக்க. இது உனக்கே நியாயமா பூஜா? அப்பா, உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது. எனக்கு கொஞ்சம் கூட அவங்கள பிடிக்கவே இல்ல அப்படின்னு எரிச்சலோட சொன்னா பூஜா. ஒரே பொண்ணுன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு, அது என் தப்பு. இந்த விஷயத்த உனக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சேன் பூஜா. இந்த இடத்துல நான் அந்த விஷயத்த பத்தி சொல்லலைனா உன் குடும்பம் சின்ன பின்னமா ஆயிடும். முதல்ல நீ யாருன்னு தெரியுமா? நீ ஒரு அனாதை பொண்ணு. உன்னை பாவம் பார்த்து நானும் உன் அம்மாவும் தான் எடுத்து வளர்த்தோம். அத கேட்ட உன்ன பூஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு அழுதுகிட்டே பூஜா, ஆமா பூஜா, நீ ஒரு அனாதை பொண்ணுதான். இதையெல்லாம் வெளியில நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இதெல்லாம் உனக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ பண்ணின விஷயம் என் வாயாலேயே அதெல்லாம் சொல்ல வச்சிடுச்சு. இதையெல்லாம் வெளியில நின்னு கேட்டுக்கொண்டிருந்தாங்க ராஜுவும் சுப்புவும் பாக்கியும். என்னது, நீ ஒரு அனாதை பொண்ணா? இவ்வளவு நாளா இதை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. அது மட்டும் இல்லாம என் அப்பாவையும் அம்மாவையும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவுட் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சிருக்க. இவ்வளவு நாளா இது தெரியாம உன் கூட சேர்ந்து வாழ்ந்தம் பாரு அப்படின்னு ரொம்ப கோவமா பேசினா ராஜு. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இவ்வளவு நாளா நான் ஒரு அனாதைன்னு தெரியாம பண திமிரோட நடந்துக்கிட்டேன் அப்படின்னு பூஜா எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டா. மன்னிப்பு கேட்டா மட்டும் நீ பண்ண தப்பெல்லாம் மறைஞ்சு போயிடுமா என்ன? ராஜு, என்னப்பா பேசுற? அவன் நம்ம வீட்டு மருமக. நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ ஏன் இப்படி பேசினேனா அவ எங்கப்பா போவா? அத்தை, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நான் ஏதோ புத்திக்கிட்டு போய் பண்ணிட்டேன் அப்படின்னு அழுது புலம்புனா பூஜா. அவ சின்ன பொண்ணுப்பா, ஏதோ தெரியாம நடந்துக்கிட்டா. அதுக்கு அவ மன்னிப்புவும் கேட்டுட்டா. அவளை மன்னிச்சு ஏத்துக்கப்பா அப்படின்னு சுப்பு சொல்லவும் அப்பா அம்மா வார்த்தைய கட்டுப்பட்டு ராஜுவும் பூஜாவை மன்னிச்சான். நம்ம எப்பொழுதுமே தலகணத்தோட நடக்கவே கூடாது. அப்படி நடந்தா ஏதாவது ஒரு சூழ்நிலையில அது நமக்கு தான் தலைக்குனிவா ஏற்படும். அதனாலயே எல்லோரிடமும் அன்பாகவே இருப்போம். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த கிராமத்துல ஒரு வயசான அம்மா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 2 மகன்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கச்சியான வாணி ராணிய திருமணம் செய்து வச்சாங்க அவங்க அம்மா. வாணி, நமக்கு கல்யாணம் ஆகி இப்படியே வீட்டுக்குள்ள அடைஞ்சு இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு ராணி அப்படின்னு ராணி சொல்லவும் அதை கேட்ட வாணி, அத்தை கிட்ட சொல்லிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு வேணா போலாமா? என்ன மருமகளுக்கெல்லாம் ஏன் முகம் வாடி இருக்கு? மாமியார் வாணி ராணியிடம் கேட்க, வாணி தன் மாமியாரிடம் சொல்ல மாமியாரும் அனுமதிக்க வாணியும் ராணியும் அம்மா வீட்டுக்கு போனாங்க. ஜாலியா இருந்தாங்க. அம்மா வீட்டுக்கு போன வாணியும் ராணியும் மனசே இல்ல திரும்பி வர. 2 வாரம் கழிச்சுதான் வீட்டுக்கே வந்தாங்க. வீட்டுக்கு வந்த வாணியையும் ராணியையும் பார்த்த மாமியார், என் மருமகளுங்களா, அம்மா வீட்டுக்கு போனா
வர மனசு வராதா என்ன? இல்லத்த, உடம்பு சரியில்லை, அதனால தான் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஆமா அத்தை, எனக்கு கூட உடம்பு சரியில்லை, அதனால தான் நானும் அங்கேயே இருந்துட்டேன். வீட்டுக்கு வந்த சில வாரங்கள்லயே வாணியும் ராணியும் மீண்டும் அவங்க அம்மா வீட்டுக்கு போக புறப்பட்டாங்க. என்ன மருமகள்களா, எங்க புறப்பட்டுட்டீங்க? அப்படின்னு மாமியார் கேட்க, அத்தை அம்மா வீட்டுக்கு தான் போறோம், ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வரோமே அத்தை அப்படின்னு மாமியார் கிட்ட கெஞ்சலா கேட்டாங்க வாணியும் ராணியும். ஆமா அத்தை, நானும் 2-3 நாள் இருந்துட்டு வரேனே. இவங்க 2 பேரும் பொறுப்பே இல்லாம எப்ப பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கே போறாங்களே, இவங்களுக்கு புத்தியில உரைக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும். அவங்க மாமியார் யோசிச்சாங்க. சரி மருமகள்களா, உங்க விருப்பம் போல இருந்துட்டு வாங்க, ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. மாமியார் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. என்ன கண்டிஷன் அத்தை? திரும்பி வரும்போது 2 பேரும் ஆளுக்கு ஒரு பரிசா எனக்கு கொண்டு வந்து தரணும். அப்படி கொண்டு வரலைனா நீங்க 2 பேரும் திரும்பி வரக்கூடாது அப்படின்னு மாமியார் திட்டவட்டமாக சொன்னாங்க. என்ன பரிசு கொண்டு வரணும் அத்தை? வாணி, நீ நெருப்ப ஒரு பேப்பர்ல சுத்தி கொண்டு வரணும். ராணி, நீ காத்த ஒரு பேப்பர்ல எடுத்துட்டு வரணும். அம்மா வீட்டுக்கு போற சந்தோஷத்துல 2 பேரும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. வாணியும் ராணியும் அம்மா வீட்டுல ஜாலியா இருந்தாங்க. உறவினர் வீட்டுக்கு போய் நல்லா விருந்து சாப்பிட்டு நேரத்தையும் பொழுதையும் சந்தோஷமா கழிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, மாமியார் வீட்டுக்கு போகும்போது பரிசை வாங்கிட்டு தான் போகணும்னு. பேப்பர்ல எப்படி நெருப்ப கட்டி எடுத்துட்டு போறது அப்படின்னு யோசிச்சா வாணி. ஆமா ராணி, இந்த அத்தை காத்த பேப்பர்ல சுத்தி எடுத்துட்டு வர சொன்னாங்க, எப்படி காத்தெல்லாம் எடுத்துட்டு வர்றது? கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேத்துக்கும் உண்மையே உரைச்சுது. இனிமே நம்ம மாமியார் வீட்டு பக்கமே போக முடியாது போல. ஆமா ராணி, இப்ப என்ன பண்றது? அந்த பரிசு இல்லைனா வரவே கூடாதுன்னு அந்த மாமியார் கிழவி சொல்லிடுச்சு அப்படின்னு அழுது புலம்பிக் கொண்டிருந்தாங்க 2 பேரும். அப்போ அந்த ஊர்ல இருக்கும் புத்திசாலி பெரியவர் ஒருவர் வாணி ராணி அழுது புலம்பிக் கொண்டிருந்ததை பார்த்தாரு. என்னன்னு விசாரிக்கும் பொழுது நடந்ததையெல்லாம் சொன்னாங்க. அவ்வளவுதானா? அதுக்கு ஏமா கண்ணை கசக்கிட்டு இருக்கீங்க? என் வீட்டுக்கு வாங்க, அந்த பரிசு பொருட்களை நானே தரேன், நீங்க கொண்டு போய் உங்க மாமியார் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருவரையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு அந்த பெரியவர். அவரு ஒரு காகிதத்துல செய்யப்பட்ட அட்டை பெட்டியில ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி எங்கேயும் நகராம உள்ள ஒட்ட வச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் விசிறிய செஞ்சு இன்னொரு அட்டை பெட்டிக்குள்ள வச்சாரு. 2 பேரும் மாமியார் கிட்ட அந்த பரிசு பொருளை கொண்டு போனாங்க. வாங்க மருமகள்களா, நான் சொன்ன மாதிரி பரிசு பொருளை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு அதிகாரமா கேட்க 2 பேரும் பயந்து போனாங்க. ஆமா அத்தை, இதோ பாருங்க, நீங்க கேட்ட மாதிரியே நெருப்ப பேப்பர்ல சுத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள ஒரு மெழுகுவத்தி அழகாக ஒளி வீசிக்கொண்டு இருந்தது. ஆமா அத்தை, இத பாருங்க, நானும் பேப்பர்ல காத்த எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை எடுத்து விசிறிய வீசி காட்டினா அதுல இருந்து காத்து வந்துச்சு. சரி சரி, அடுத்த முறை அம்மா வீட்டுக்கு போகும்போது இதே மாதிரி பரிசு பொருளை கேட்பேன், நீங்களும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட வாணியும் ராணியும் அதிர்ச்சியானாங்க. இந்த பரிசு எடுத்துட்டு வரவே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், அந்த ஊர் பெரியவர் மட்டும் உதவி செய்யலைனா நமக்கு இதுவே கிடைச்சிருக்காது. ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி கண்டுபிடிக்க முடியுமான்னு 2 பேரும் யோசிச்சாங்க. ஐயோ அத்தை, இனி அம்மா வீட்டுக்கு போறதா ஐடியாவே இல்ல அப்படின்னு 2 பேரும் ஒரே நேரத்துல சொன்னாங்க. மாமியாரின் திட்டம் வெற்றி பெறவே அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.